السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 21வது நோன்பும் 22வது தராவி முடித்து அவருடைய இல்லத்தில் நாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்த நற்காரியங்களை அத்தனையும் கபூல் செய்து தந்தருவானாக. 22வது தராவி ஒருவர் தொழுதால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: ஜாஅ யௌமல் கியாமதி, இந்த மனிதர்கள் எல்லாம் நாளை மறுமையில் வருவார்கள். அம்னன் மின் குல்லி ஹம்மின் வ கம்மின், எந்த கவலையும் இல்லாமல், துக்கமும் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதி பெற்றவராக நாளைக்கு மறுமையில் வருவார் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்பேற்பட்ட சீதேவிகளாக நற்பாக்கியவான்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். 27ஆம் ஜுஸு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு 3/4 ஜுஸு நிறைவு செய்யப்பட்டுச்சு. சூரத்து தாரியா, பொழுதி கிளப்பக்கூடிய காற்று என்பதாக ஒரு சூரா. சூரத்து தூர், வத்தூர் வ கிதாபின் மஸ்தூர், மலைகள் என்பதாக ஒரு சூரா. சூரத்துல் கமர், சந்திரன். சூரத்துல் நஜ்ம், நட்சத்திரம். சூரத்து அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். சூரத்துல் வாக்கியா, மாபெரும் நிகழ்ச்சி. சூரத்துல் ஹதீத், இரும்பு என்பதாக பல்வேறு அத்தியாயங்கள் இன்றைக்கு ஓதி நிறைவு செய்யப்பட்டுச்சு. சூரத்துல் ஹதீதில் இருந்து நாளைக்கு ஓதுவார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதிலே நமக்கான செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் தன்னை வணங்குவதற்காக அன்றியே படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே மனிதர்களாகிய நாம் நம்மளை பற்றி நமக்கு தெரியும். ஜின்னை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜின்கள் என்பது அது ஒரு இனம். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 32 இடங்களுக்கு மேலாக ஜின்னை பற்றி கூறுகிறான். ஜின்னு, ஜானு, இப்படி பல வார்த்தைகளில் இந்த ஜீன் நூன் வந்தாலே மறைவான விஷயம் என்பதாக பொருள். ஜின் என்பது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. நாளை சொர்க்கத்தில் நாம் பார்க்க முடியும். ஒரு அற்புதமான சூரத்துல் ஜின் என்பதாக ஒரு சூறாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்திருக்கிறான். மனிதர்கள் படைப்பதற்கு முன்பாகவே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் படைத்தது ஜின்னை தான். உலகத்தில் வசிக்க செய்தது ஜின்னை தான். ஜின்னிலே ஆண் பெண் என்கிற 2 பாலார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் திருமணமாகும். அவர்களுக்கும் பிள்ளை பேறுகள், குழந்தை செல்வங்கள், சந்ததிகள் எல்லாம் இருக்கும் என்பதாக பல்வேறு செய்திகளை குர்ஆனிலே ரப்பு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஹதீஸிலே பல்வேறு விளக்கங்கள் வருகிறது. ஆனால் இபாதத்தில் 2 பேரும் ஒன்றுதான். ஜின்ல நிறைய குவத்தான ஜின்னெல்லாம் இருக்கு. அதே போல மனிதர்கள் ஜின்னை விட பலமானவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை மண்ணில் படைச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு நம்ம ரத்தமும் சதையுமாக இருக்கிறோம். நம்ம மேல ஒரு களிமண்ணை தூக்கி அடிச்சா நமக்கு வலிக்கும். ஜின் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நெருப்புல தான் அதை படைச்சிருக்கான். எனவே நிறைய பேருக்கு கேள்வி வரும், நல்லது செய்யப்பட்ட நற்காரியங்கள் எல்லாம் செய்த நல்லடியார்கள் நாளை சொர்க்கத்தில் இருப்பார்கள். மனிதர்கள் தீமை செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அங்கே வேதனை செய்யப்படும். அவங்களுக்கு தெரியும். ஜின்னு நெருப்புல தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு வேதனை செய்யும், அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா ஜின்னு அல்லாஹ் நெருப்புல படைச்சாலும்
அதே நெருப்புல தான் ஜின்னை அல்லாஹ் தண்டிப்பான். அதற்கும் மௌத் ஹயாத் இருக்கு, நீண்ட ஆயுள் அதற்கு இருக்கு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்த ஜின்னு இன்னைக்கும் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. எப்படிங்க? 1500 வருஷங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த ஜின்னு இன்னைக்கும் இருக்கு என்பதாக மார்க்க பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. எனவே அதே ஜின்னுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே நெருப்புல தான் அல்லாஹ் தண்டிப்பான், அதற்கு வேதனை இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். மிக அற்புதமாக சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்பேற்பட்ட ஜின்னுடைய பட்டாளத்தை வைத்துதான் பைத்துல் முக்கத்தஸை கட்டி முடித்தார்கள். ஒரு வருஷமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஃபாத் வந்து விட்டது. பைத்துல் முக்கத்தஸும் கட்டி ஆக வேண்டும். எனவே அங்க உயர்ந்த ஒரு இடத்துல ஒரு சேரை போட்டு அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. வஃபாத்தும் வந்து விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பதாக நினைத்து அந்த ஜின்னு வந்து வேலை செய்யும். ஒருவேளை பார்க்கலன்னா வேலை செய்யாது. இந்த மாதிரி அந்த ஜின்னு ஒரு வருஷமா அந்த நபி அவங்க வஃபாத் ஆகி அதே சேர்ல இருக்காங்க. அந்த ஜின்கள் எல்லாம் பார்த்து பார்த்து நபி நம்மளை பார்க்கறாங்க, கண்டிப்பா இந்த பள்ளிவாசலை கட்டி முடிச்சிடணும், கோபி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜின்னுகள் எல்லாம் சேர்ந்து கட்டப்பட்ட பள்ளி தான் பைத்துல் முக்கத்தஸ். அப்போ பல்வேறு விதமான ஆற்றல் இந்த ஜின்ல இருந்து வெளிப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். அதில் உயர்ந்த ஜின்னு இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின்னு பல்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனத்தை ஒரு மசூரா, நீங்க ஒரு மீட்டிங் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். எனவே ஜின்னிலே ஆக பலமானது இஃப்ரீத் என்கிற ஜின்னு. மனிதர்களை தீண்டக்கூடிய பல்வேறு விதமான ஜின்கள் எல்லாம் இருக்கிறது. குர்ஆன்ல யதஹப்பது மினஷ் ஷைத்தான், குர்ஆன்ல வருது ஷைத்தானை தொடக்கூடிய, அவன் பைத்தியம் பிடித்தது போன்று எழுவான் நாளை மறுமையிலே. அது ஜின்னை குறித்து அங்க பேசப்படுது. எனவே நாம் பாத்ரூமுக்கு போகும்போது கூட அந்த துவாவை ஓதுறோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸி. மனிதனுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட ஆண் பெண் ஜின்களுடைய தீங்கில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அப்படி ஓதித்தான் நம்ம பாத்ரூமுக்கே போகணும். ஏன்னா நல்ல ஜின்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல இருக்கும், கெட்ட ஜின் எல்லாம் நஜீஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இப்படி பல்வேறு விதமான செய்திகளை சொல்லி தருகிறார்கள். ஜின்னுடைய உணவு எலும்பு. எனவே எலும்பை வைத்து நீங்க இஸ்திஞ்சா செய்யக்கூடாது. நீங்க மலம் ஜலம் கழிக்கிற பொழுது எலும்புகளை வைத்து நீங்க சுத்தம் செய்யாதீங்க. காரணம், மனிதனுக்கு எப்படி ரிஸ்க் உணவா இருக்கிறதோ ஜின்னுடைய உணவு எலும்பு, நாம் சாப்பிட்டு போடக்கூடிய எலும்பு உணவாக இருக்கிறது. இப்படி பல்வேறு செய்திகளை சொல்லி தருகிறார்கள். பத்ர் போர்க்களத்திலே ஒரு சஹாபி, அவர்களை ஜின்னு வந்து எல்லா உருவத்திலையும் உருவெடுக்கும். நல்லா கவனிக்கணும். நாய் பன்றி போன்ற அந்த பிராணிகள் கூட உருவெடுக்கக்கூடிய ஜின்னு வந்து உருவம் எடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தில் மட்டும்தான் ஜின்னு வராத ஒழிய மற்ற எல்லா உருவங்களிலும் ஜின்னு உருவம் எடுத்து வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆனா மலக்குகளை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நாய் பன்றி உருவங்கள் இருக்கும் வீடுகளுக்கு ரஹ்மத்துடைய மலக்கு வரமாட்டாங்க, சுத்தம் இல்லாத வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல இருக்கு. எனவே ஜின்னு எல்லா உருவத்திலையும் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை மட்டும் வர முடியாது. இப்படி பல்வேறு செய்திகள். சஹாபாகா பத்ர் போர்க்களத்திலே, பத்ர் போர்க்களம் நடக்கிறதுக்கு முன்னாடி சுராக்கா என்கிற ஒரு சஹாபி அந்த உருவத்துல ஜின்னு வந்து எதிரி படையில சொல்லுது முந்தின நாளே, இந்த மாதிரி நம்ம தான் ஜெயிக்க போறோம், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நம்ம தான் கண்டிப்பா வெற்றி, நம்ம பார்த்துக்கா, நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போட்டுருங்க. எப்படி முந்தின நாளே போய் சொல்லுது. எப்போ பத்ர் போர்க்களத்தில் சஹாபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வைத்துட்டாங்களோ அப்ப ஜின்னு விரண்டு ஓடிடுச்சு என்பதா குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான். இப்படி பல செய்திகள் மனிதனுடைய உருவத்திலே வரும். அதே போன்று பல்வேறு விதமான உருவங்கள்ல ஜின்னு வரும். ஒரு சஹாபிக்கும் ஒரு ஜின்னுக்கும் மல் யுத்தம் நடந்துச்சு, குல்பு சண்டை. அதுல பொதுவா மனிதன் பெருசா ஜின்னு பெருசான்னு பார்த்தா ஜின்னுக்கு பல சக்திகள் இருக்கு, அது எதையும் செய்யும். ஆனால் ஜின்னை விட மனிதன் தான் சக்தி உடையவன் என்பதற்கு இந்த சம்பவம் எடுத்துக்காட்டு. ஜின்னும் ஒரு சஹாபியும் அந்த ஜின்னும் மல் யுத்தம் சண்டை நடத்துகிறார்கள். முதல் தடவை இந்த சஹாபி ஜெயிச்சிருவாங்க. என்ன ஜின்னு ஜின்னுனாங்க, பயங்கர சக்தின்னாங்க, ஒண்ணுமே இல்லை ஹுசுன் வைத்த அப்படின்னு கேட்பாரு அந்த சஹாபி. இல்ல வாங்க மறுபடியும் சண்டை போடலாம், அந்த ஜின்னு கூப்பிடும். மறுபடியும் அந்த ஜின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த சஹாபி கேட்பாங்க, இல்ல அந்த ஜின்னே சொல்லும், நீங்க மறுபடியும் என்கிட்ட சண்டை போடுங்க,
ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னோம். மறுபடியும் இந்த சஹாபி அந்த ஜின்னுகிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சிருவாரு. சரி, நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்ற, நீ அதை சொல்லு. கெட்ட ஜின்னு உங்களை தொந்தரவு செஞ்சுச்சுன்னா ஆயத்துல் குர்சி நீங்க ஓதுங்க, நான் ஓடிடுவேன். எப்படிங்க? கெட்ட ஜின்னு உங்களுக்கு தொந்தரவு செஞ்சுச்சுன்னா அது கண்டிப்பா நம்மளை தொடும், நம்மளை சீண்டி பார்க்கும். எனவே அதை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் சொன்னா ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும் என்பதாக அந்த கெட்ட ஜின்னே சொல்லுது. இப்ப இந்த வரலாறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஜின்னை துரத்தக்கூடிய ஒரு சஹாபி ஜின்னுட்டையே போட்டி போட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது உமர் ரலியல்லாஹு அவங்களால தான் இருக்க முடியும். அப்ப வேற யார் இருக்க முடியும்? கண்டிப்பா உமரே ரலியல்லாஹு அன்ஹு தான் சொன்னாங்க. அப்போ பாங்கு சொல்லப்பட்டால் ஜின்னு ஷைத்தான்லாம் ஓடும். வீட்டிலே பக்ரா சூரா ஓதப்பட்டால் ஜின்னு ஷைத்தான் ஓடும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கிற வார்த்தைகளால் ஜின்னை நாம் துரத்த முடியும். ஆயத்துல் குர்சி ஓதுவதன் மூலமாக ஜின்னை நாம் துரத்த முடியும், கெட்ட ஜின்களை. எனவே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஜின்களை குறித்து மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நாம் கிதாபுகள் வழியாக பார்க்கிறோம். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கெட்ட ஜின் ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. அதற்கு பாதுகாப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பக்ரானுடைய கடைசி 2 ஆயத்துல் குர்சி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இது போன்ற விஷயங்கள் துஆக்கள் எல்லாம் இருக்கு. இதை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நல்லதொரு பாதுகாப்பை தருவான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கியாமுல் லைல் போன்ற தொழுகை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில் நடந்துட்டு இருக்கு. எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். 2 நாட்களாக நம்முடைய ஆபீஸ் ஹஸரத் அவங்க 6 ஜுஸு நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. 12 ரக்காயத். ஒவ்வொரு ரக்காயத்திலுமே நீங்க ஒரு நியத் வைக்கலாம். ஒவ்வொரு ரக்காயத்திலுமே இது 2 ரக்காயத்துக்கு ஒரு நியத்து. எல்லாம் உடல் ஆரோக்கியத்தை எனக்கு கொடு. 2 ரக்காயத்து. என் தாய் தந்தைக்கு நீண்ட ஆயுள் கொடு. இது நஃபிலான வணக்கம் தான். எனவே நியத்து வைத்து நாம் தொழுகிற பொழுது நம்முடைய நியத்துக்கள் கபூலாவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே கடைசி 10ல் இருக்கிறோம். குறிப்பாக இளைஞர்கள், வாலிபர்கள் எல்லாம் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும். கடைசி 10 ரொம்ப முக்கியமானது. எல்லாரையும் கூட்டுவாங்க, நீங்களும் தொழுவுங்க. அல்லாஹ் பொருந்தி கொண்ட மக்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத் நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.